Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சூப்பரான வாழைக்காய் வறுவல் தாங்க. இது எல்லா ரைஸுக்குமே நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இப்படி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க, கருக்காமல் இருக்கிறதுக்காக. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வாழைக்காயை சேர்த்துடலாங்க. வாழைக்காய் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள். நம்ம இப்போ மசாலா ஐட்டங்கள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சள்தூளும் போட்டு வாழைக்காயை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோங்க. வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த மசாலாவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். இல்லைன்னா முதையே போட்டிங்கன்னா வாழைக்காய் வேகாது, ஒரு மாதிரி கடுத்துட்டு இருக்கும், கருகிடும் மசாலாலாம். இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நான் இடையில ஒரு 2 தடவை கிளறி விட்டேங்க. இப்போ பாருங்க வாழைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சோம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூன். சோம்பு தூள் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போடும்போதே கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் வாழைக்காயில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இடையில கிளறி விடுங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்கள் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி குக் பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு வருங்க. இப்போ நான் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவிக்கிறேன். வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.